நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று மே மாதம் 17ஆம் தேதி 2024ஆம் வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். கனடாவில் ஆன்லைன் கொள்வனவு செய்வோருக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். போதிய அளவு சம்பளம் வழங்கப்படவில்லை என கனடிய மருத்துவர்கள் விசனம். டயனா கமகே பயன்படுத்திய வாகனங்கள் அமைச்சுக்கு கையளிக்கப்படவில்லை என சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளை அச்சுறுத்தினார் ராஜாங்க அமைச்சர். கடல் மட்டம் அதிகரிப்பதால் தாய்லாந்தின் தலைநகருக்கு அச்சுறுத்தல். இந்தோனேஷியா விமான நிலையத்தில் நடந்த அசம்பாவிதம். தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடைக்கு வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். 75 கோடி ரூபாய் வசூலை எட்டியது அரண்மனை 4 திரைப்படம். இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். கனடாவில் ஆன்லைனில் பொருட்களை கொள்வனவு செய்வோருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கனடாவின் வியாபார போட்டி முகவர் நிறுவனம் இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. இணைய வழியில் கொள்வனவு செய்யும் போது ஏதேனும் மறைமுக கட்டணங்கள் அறவீடு செய்யப்படுகின்றனவா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. விவரங்கள் வெளியிடப்படாத கட்டணங்கள் அல்லது மறைமுக கட்டணங்கள் ஏதேனும் அறவீடு செய்யப்பட்டால் அது குறித்து அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. இணைய வழியிலான விற்பனையின் போது மறைமுகமாக கட்டணம் அறவீடு செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. பதிவு கட்டணம், நிர்வாக கட்டணம் போன்ற சில வகை கட்டணங்களே இவ்வாறு மறைமுக கட்டணங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. பொருள் அல்லது சேவைக்கான விலைக்கு மேலதிகமாக வேறு மறைமுக கட்டணங்கள் திடீரென சேர்க்கப்பட்டால் அது சட்டவிரோதமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான கட்டண அறவீட்டு முறைமை குறித்து அறிய தருமாறு வாடிக்கையாளர்களிடம் கனடிய வியாபார போட்டி முகவர் நிறுவனம் கோரியுள்ளது. போதிய அளவு சம்பளம் வழங்கப்படவில்லை என கனடிய ஒன்டாரியோ மாகாணத்தின் பெலிவெல் பகுதியின் குடும்ப மருத்துவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். ஏற்கனவே கனடிய சுகாதாரத்துறைகள் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் குடும்ப மருத்துவர்களின் குற்றச்சாட்டு மேலும் நிலைமைகளை மோசமடைய செய்யும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நோயாளி ஒருவருக்கு $39 வழங்கப்படுவதாகவும் உண்மையில் ஒரு நோயாளிக்கு $100 வழங்கப்பட வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். போதிய அளவு ஊதியம் வழங்கப்படாத காரணத்தினால் மருத்துவர்கள் குடும்ப நல மருத்துவ சேவையிலிருந்து விலகினால் அது பாரதூரமான பிரச்சனையாக மாறும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கொடுப்பனவு போதுமானதல்ல எனவும் மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையின் முன்னாள் சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயனா கமகே பயன்படுத்திய அமைச்சுக்கு சொந்தமான 4 வாகனங்களையும் உடனடியாக கையளிக்குமாறு அறிவிக்கப்பட்டும் அவை இதுவரை கையளிக்கப்படவில்லை என சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. 4 வாகனங்களையும் மே மாதம் 8ஆம் தேதி அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. இதுவரை ஒப்படைக்கப்படாத வாகனங்களில் டிஸ்கவரி ஜீப், கெப் வண்டி, பிராடோ ஜீப் மற்றும் கார் ஒன்றும் காணப்படுகின்றது. கெப் வண்டியானது விபத்துக்குள்ளான காரணத்தினால் குருணாகல் போலீஸ் பாதுகாப்பில் உள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணிகள் பயண பொதிகளை ஏற்றிச் செல்லும் ஒருவரை சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 14ஆம் தேதி அதிகாலை பிரசன்ன ரணவீரன் அவரது மனைவி உட்பட சிலர் வெளிநாட்டு விஜயம் மேற்கொள்வதற்காக விமான நிலையத்திற்கு சென்றிருந்த நிலையில் பிரசன்ன ரணவீர தனது பாதுகாப்பு அதிகாரிகளுடன் வருகை தந்துள்ளார். இதன்போது அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் துப்பாக்கியுடன் வருகை தந்ததால் விமான நிலையத்திற்குள் செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரரிடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. இதன்போது ராஜாங்க அமைச்சர் பயணிகளின் பொருட்களை சுமந்து செல்லும் தாங்கியை தாக்கியதுடன் பாதுகாப்பு அதிகாரிகளை அச்சுறுத்தியுள்ளார். கடல் மட்டம் உயர்வு காரணமாக தாய்லாந்து அதன் தலைநகரத்தை மாற்ற முடிவு செய்துள்ளது. தாய்லாந்தின் தலைநகரமான பாங்காக் கடற்கரையை ஒட்டி தாழ்வட பகுதியில் உள்ளமையினால் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கினால் அதிகம் பாதிக்கப்படுகிறது. அத்துடன் நகரின் பெரும்பகுதி வெள்ளத்தில் மூழ்கிவிடுவதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. காலநிலை மாற்றம் காரணமாக கடல் மட்டம் அதிகரிப்பதால் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிற்கு கூடுதல் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் பாங்காக் நகரின் தாழ்வான பகுதிகள் கடலில் மூழ்கும் அபாயம் இருப்பதாக ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். எனவே நாட்டின் தலைநகரான பாங்காக்கை இடமாற்றம் செய்வது தொடர்பாக அரசு பரிசீலனை செய்யலாம் என அந்நாட்டின் காலநிலை மாற்ற அலுவல் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவின் தலைநகர் ஜகார்த்தா சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவத்தின் வீடியோ ஒன்று இணையத்தில் மின்னல் வேகத்தில் பரவி வருகிறது.
விமான நிலைய விமான ஊழியர்கள் விமானத்தின் உள்ளே ஆய்வு செய்துவிட்டு கீழே இறங்க முயன்றுள்ளார். ஆனால் உள்ளே இருந்த அவரை கவனிக்காத மற்ற ஊழியர்கள் கீழே இறங்குவதற்காக ஏணியை அங்கிருந்து அகற்றியுள்ளனர். இதில் ஊழியர் கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார். இந்த வீடியோவை பார்த்த இணையதளவாசிகள் விமானத்தின் கதவு மூடும் முன் ஊழியர்கள் ஏணியை அகற்றியது ஏன் என விமான நிலைய நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது அவர்களின் முழு அலட்சியத்தை காட்டுகின்றது என பதிவிட்டு வருகின்றனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மேலும் 5 ஆண்டுகளுக்கு இந்திய மத்திய அரசு தடை செய்துள்ள நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெற்று வந்த போர் 2009ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்த பிறகும் விடுதலை புலிகள் இயக்கம் தமிழீழ தனிநாட்டு கோரிக்கையை கைவிடவில்லை. அதற்கான ஆதரவு மற்றும் நிதி திரட்டல் வேலைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது என்ற தடை நீட்டிப்பு ஆணையில் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலையை சுட்டிக்காட்டித்தான் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டது. அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஒரு சிலர் மறைந்து விட்டார்கள். உண்மைக்கு மாறாக புலிகள் இயக்கம் மீதான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது அநீதியான செயல் என்று வைகோ கூறியுள்ளார். சுந்தர் சி லைகா தயாரிப்பில் அரண்மனை படத்தின் 4ஆம் பாகத்தை தொடங்கி ஷூட்டிங்கை முடித்து ரிலீஸ் பணிகள் நடந்து வருகின்றன. இந்த படத்தில் முதலில் விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் பின்னர் சுந்தர் சியே கதாநாயகனாக நடித்துள்ளார். இந்த படம் மே மாதம் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆன நிலையில் கலவையான விமர்சனங்களை பெற்றது. ஆனாலும் படத்தின் வசூல் விமர்சனங்களை தாண்டி பெரிய அளவில் உள்ளது. முதல் வாரத்தில் இந்த படம் வசூலில் 50 கோடி ரூபாயை தாண்டியது. இப்போது 3வது வாரத்தில் ஒட்டுமொத்தமாக 75 கோடி ரூபாய் வசூலை தாண்டியுள்ளதாம். மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.